பிரைஸ் தி லார்ட். சுகமாக இருக்கிறீர்களா? 34வது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 16, 17 வசனத்தில், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். தேவனாகிய கர்த்தர் உங்க குமாரர் தீவிரித்து வருவார்கள், உங்க குமாரத்தை தீவிரித்து வருவார்கள் என்று சொல்கிறத பார்க்கிறோம். உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க குமாரன குமாரத்திய உள்ளங்கைகள்ல வரைந்திருக்கிறாராம். எவ்வளவு நல்லவர் பாருங்க. எப்பொழுதும் நம்ம மதில்கள் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஒரு சில சத்துரு நம்மை பாழாக்கணும், பலவீனப்படுத்தணும், நம்மளை மெலிந்து போக பண்ணணும், நமக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிற சில ஆவிகள். கர்த்தர் இந்த ஆவிகளை துரத்தி நம் மதில்களை எப்பொழுதும் ஸ்திரப்படுத்தி அவர் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் அந்த மதில்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த சத்ருவும் கர்த்தருடைய அந்த மதிலை தாண்டி நம்மளை பலவீனப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்மை சுற்றி ஒரு அரணான கோட்டையாக இருக்கிறார். அவருடைய கைகளிலே நம்மையும் நம் குமாரன் குமாரத்திகளை அவர் வரைந்திருக்கிறார். ஏசாயா 49:22, இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு கொடியை ஏற்றுகிறார். ஜாதிகளுக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு வெற்றி கொடியை ஏற்றுகிறார். அநேகர் நம் குமாரரை கொடுக்கும் கைகளிலே ஏந்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். நீங்க சொல்லுங்க, அநேகர் என் குமாரத்திகளை தோளில் சுமந்து கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டு போறதை நான் பார்க்கிறேன். இந்த வசனங்களை நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் உங்க மதில் என் கண் முன்னாக இருக்கிறது. எப்பொழுதும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய உள்ளங்கையில வரைந்து பார்த்து கொண்டே இருக்கிறார், பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இந்த வசனங்களை அறிக்கை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.